அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் கிறிஸ்மஸ் பண்டிகை வருது. அந்த பண்டிகையில் அனைவரும் கிறிஸ்மஸ் கேக்கு சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடலாமா, கூடுமா கூடாதா என்பதை பற்றியுண்டான தலைப்பு தான் அந்த தலைப்பு. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஹராமான வேலையிலிருந்து நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்வான். ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றிவளை கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி வரக்கூடிய கிறிஸ்மஸ் பண்டிகை ஒட்டி நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பண்டிகை அவருக்குரிய பண்டிகை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க தாராளமாக என்னென்ன அவங்க செய்யணுமோ அதை செய்யட்டும். நம்ம எப்படி பண்டிகையில் பெருநாளில் ஹஜ் பெருநாள், நோம்பு பெருநாளை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லோருக்கும் நோம்புக்கு நம்ம உணவுகளை ஆக்கி அவங்களுக்கு கொடுக்கறது, நோம்புடைய பித்ர சதக்கா செய்வது, குர்பான் கறி எல்லோருக்கும் கொடுப்பது, இந்த மாதிரி செயல்கள் நம்ம எப்படி செய்கிறது நமக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறானோ அது மாதிரி அவங்க பண்டிகை அவங்களுக்கு. ஏன்னா இந்தியா நாட்டில் அனைத்து மத சார்பற்ற நாடுகளில் எல்லோரும் அவங்கவுங்க மதத்தின் விவகாரம் அதை கொண்டாடுவது அவங்களுடைய சுதந்திரம். அதை நம்ம தப்பு சொல்ல விரும்பலை, தப்பும் நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க சந்தோஷமாக அவங்க வந்து அந்த கிறிஸ்துமஸ் எல்லாமே அவங்க கொண்டாடட்டும், தப்பில்லை. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டி தந்த எச்சரிக்கையான செயல் என்னன்னு சொன்னால், நபி அவங்க ஹிஜ்ரத்து போகிறாங்க. மதீனாவுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க? முஹர்ரம்ல நோம்பு 10வது நோன்பு வச்சுருக்காங்க. என்ன நோன்பு வச்சுருக்கீங்க? இப்போ முஹர்ரம் நோன்பு வச்சுருக்காங்க. ஆஷூராவுடைய நோன்பு 10வது நோன்பு, முஹர்ரம் 10வது நோன்பு. அவங்க ஒரு நோன்பு நோன்பு ஏன் வச்சுருக்கீங்க கேட்டங்காட்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கி அவங்க வெட்டி வெட்ட நாள் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இருந்தால் நான் 2 நோன்பு வைப்பேன், முஹர்ரம் 10ம் 9ம் நோன்பு வைப்பேன் என்று சொன்னால் அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்மெல்லாம் ஆய்வோம். அது மாதிரி யஹூதிய நஸராக்கு அதிகமாக மீச வைப்பாங்க, தாடியை அவங்க வந்து சிறைப்பாங்க. நீங்கள் அதுக்கு மாற்றம் செய்யுங்க. நீங்கள் தாடி சிறைச்சி விடுங்க, நீங்கள் மீசையை சிறைங்க, தாடியை வச்சு விடுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக நம்ம சொல்லி தந்தாங்க. அது மாதிரி ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய குழந்தைகளை காப்பு அணிந்திருந்தாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வேறு மதத்துடைய அனாச்சாரமாக இருக்குது, பிற மதத்துடைய அனாச்சாரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம போடக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இது மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய பண்டிகை நாளில் அவங்களுக்கு என்ன செய்யுமோ செய்கிறது அவங்கவுங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. அது நம்ம எந்த தடையும் இல்லை. ஆனால் இதே மாத்திரத்தில் கிறிஸ்மஸ் வருகிறது, நம்ம என்ன செய்யலாம்? நட்சத்திரம் வீட்டில் தூக்கி வைக்கலாமா அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க. நிச்சயமாக அது அவங்களுடைய அவங்களுடைய அந்த பண்டிகை, அது நம்ம வைக்கிறது கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம முஸ்லீம், நம்ம ஈமான்தாரி, நம்ம வச்சா என்ன செய்கிறோம்? அவங்கள போல ஆயிடுறோம். அந்த சபா மீனும் போகும் மீனும் யார் யாரை போல இருக்கானா மறுமையில் அவங்கள போல் அல்லா தஆலா எழுப்பி விடுவான். யார் யாரோடனே இருக்கின்றீர்களோ, இப்போது பண்டிகை வருது, என்ன கிறிஸ்மஸ் பண்டிகை வருது, அது மாதிரி தீபாவளி வருது, அந்த அனாச்சாரமாக நம்ம செஞ்சோம்னா அவங்களோட நாளை அல்லா தஆலா எழுப்புவான். எனவே தான் அவங்க ஸ்டார் தூக்குறாங்க வீட்டில். தாராளமாக அவங்க தூக்கலாம், கிறிஸ்தவரை தூக்கலாம். நம்ம தூக்குவது ஹராம், தூக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது அவங்கள பின்பற்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி கேக்கு சாப்பிட்லாமா? கிறிஸ்மஸ் கேக்கு நல்ல சுவையான நல்ல விசித்திரமான கேக்கு கொடுக்கின்றார்கள், அது வாங்கலாமே, சாப்பிட்லாமே. அது என்ன இருக்குது? கேக்கில் என்ன இருக்குது? அது சாப்பிடக்கூடிய பொருள் தானே அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய சகோதரர்கள், தெரியாத சகோதரர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் இது இந்த செய்தி உலகம் பூரா, தமிழ்நாடு உலகம் பூராமல் இந்த செய்தி பரவணும். அந்த கேக்கு சாதாரண கேக் கிடையாது. அதில் நிறைய என்ன செய்கிறாங்க? பிராண்டி சேர்த்துறாங்க, ஆல்கஹாலை சேர்த்துறாங்க. அது சுவை வருவதற்காக வேண்டி மதுவை, பிராண்டி, பிஸ்கி போன்ற நமக்கு ஹராமான நமக்கு குடிக்கிறது ஹராமான மது எல்லாம் அதில் அதிகமாக
ஊற்றி அதை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு தயார் செய்யக்கூடியவங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அது சாதாரண நிலையிலே சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் கேக்கு அது முக்கியமாக அதில் அவங்க வந்து அவங்களுக்கு ஹலால். அவங்களுக்கு மது பன்றிக்கறியெல்லாம் அவங்களுக்கு ஹலால். கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க, மது அதிகமாக சாப்பிடுவாங்க, பன்றி இறைச்சி அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க அதிகமாக அந்த கிறிஸ்துமஸ் கேக்கில் ஹராமான மது அதிகமான முறையில் சேர்க்கப்படுவதனால கண்டிப்பாக நம்ம அதை சாப்பிடுவது ஹராம். அதை தெரிஞ்சே சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது எல்லா பாவங்களும் நம்மளது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அது மிக ஹராமானதாகிறது. எல்லோருக்கும் இந்த செய்தி எத்தி வைங்க. அது மாதிரி அவங்கள இப்போ ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்கூல் மாணவர்கள் அது மாதிரி வேஷம் போடலாமா, இயேசுநாதரை போல் வேஷம் போடக்கூடிய குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றோர்கள் அதை ஆசைப்படுகின்றார்கள். அது ஒரு நாளைக்கு தானே, எல்லாம் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, சேனல்களில் வெளியே ஃபேமஸ் ஆகுறாங்க. அதை ஒரு நாள் தானே அவங்க கொடுக்கட்டுமே, அதை செய்யட்டுமே என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் அதை ஆசைப்படுகின்றார். ஸ்கூல்லேயே அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க அதை வேண்டி விருப்பி எல்லாரும் ஒற்றுமையாக எம்மதமும் சம்மதம் காட்டுவதற்கு போல அதை செய்யக்கூடிய பெற்றோர் இருக்கின்றார்கள். அதுவும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன் இஸ்லாத்தை நமக்கு தந்தது உலக மக்கள் அனைவர்களுக்கும் அதை உண்மை எடுத்து உரைக்கத்தான். இஸ்லாம் என்று சொன்னால் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. கிறிஸ்தவர், இந்து, முஸ்லீம், மாற்றார்கள், மாற்று சமுதாயத்தை எல்லோருக்கும் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். அவங்கள நோய் வாய்ப்பட்டால் அவங்களுக்கு போய் அல்லாஹ் துவா கேட்கலாம், விசாரணை செய்யலாம், அவங்கள விசேஷங்களை கலந்துக்கலாம். இந்த மாதிரி அந்யோன்யமான முறையிலே பழகிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பண்டிகை நாள் வருகின்ற பொழுது நாம் லெக்கும் தீனுக்கும் வெளியேறுவோம். அவங்களுக்கு அவங்க மாறும், நமக்கு நம்ம மாறும். எனவே இஸ்லாமிய சமுதாய மக்களே விழிப்புண உணர்வோடும் இன்னும் நல்ல ஜாக்கிரதையோடும் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் அதிலிருந்து எச்சரிக்கையாக குழந்தைகளை, குறிப்பாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை, அந்த கேக்குகளை பரிமாறுவது, இதெல்லாம் நம்ம மிகவும் ஜாக்கிரதையான முறையிலே மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்கள் எப்படி உறுதிமிக்க ஈமானை மேற்கொண்டார்களோ அப்படிப்பட்ட உறுதியான ஈமானை மேற்கொள்ளக்கூடிய வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உறுதிமிக்க ஈமானை தந்து ஐவரை தொழக்கூடிய முழுமையான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நேசிக்கக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான வாழ்க்கை பூராவும் அறிந்து நடக்கக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அனைத்து மக்களுக்கும் இந்த ஹராம் இருந்தெல்லாம் தவிர்த்து கொள்வது காரணமாகும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நோய்களையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியம் தந்து, அமல் செய்யக்கூடிய நீளமான ஆயுள் தந்து, பரக்கத்தான வாழ்க்கை தந்து, இம்மை மறு வெற்றியக்கூடிய நன்மக்களாக வல்லவன் நம் அனைவரும் ஆக்கி அறிவுரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.